ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டர் ட்ராமாக்குள்ள போயிடலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினி கியூலயே தான் காட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆளை மீட் பண்ண வந்துட்டு இருக்க. உங்களுக்காக டுவான் சார் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா தாத்தாவோட கடைசி ஆசை டுவான் குடும்பத்தோட பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது. கண்டிப்பா இன்னைக்கு அவரை மீட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அவர் கூட தான் என் வாழ்க்கை அப்படின்னு வச்சுட்டு இவ உள்ள வந்துட்டு இருக்க. உள்ள நம்ம கதையோட ஹீரோ தான் இருக்கான். இப்ப அவனை பார்த்த உடனே நான் தான் உங்களோட ஃபியூச்சர் ஃபியான்சி, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவ கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழ, அத பார்த்தோன்னா அவனை பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணா நான் எத்தனையோ பொண்ணுங்கள பார்த்திருக்கேன். ஆனா உன்னை என்னால வேண்டான்னு சொல்ல முடியல. அதுக்கு பர்சனலா ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்தோன்னே இவ்ள பாத்தீங்கன்னா, என்னோட வருங்கால புருஷன் தானே, கிஸ் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்ற மாரி வச்சுட்டு, நம்ம 2 பேரும் கல்யாணத்த பத்தி பேசலாமான்னு சொல்ல, கல்யாணத்த பத்தி அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் என் கூட நீ ஒண்ணா ஸ்டே பண்ணணும். நீ எப்படி இவன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ற? பெட்ல உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்ல, அத பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா, கண்டிப்பா இவர் கூட நான் ஒண்ணா இருந்து தான் ஆகணும். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நான் அவர் கூட ஒண்ணு சேர தான் போறேன். அது எப்ப இருந்தா என்ன அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, கண்ண மூடிட்டு படுத்துற வேண்டியதுதானே இவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள அங்கிருந்து தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறான். இவ அங்க தூக்கிட்டு வந்து அவ கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்ளோ ஹீரோக்கு கம்பெனி குடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு ஹீரோவ பார்த்து, உண்மையாவே இவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த். எனக்கு பயங்கரமா இடுப்பு வலிக்குது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அவளோட ட்ரெஸ்லாம் போட்டு திரும்ப பார்த்தா ஹீரோ எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கான். அத பார்த்த உடனே இவ பயந்து போயிட்டு, ஒரு நிமிஷம் என்ன பயமுறுத்திட்டு தெரியுமா? சரி, நம்ம 2 பேரும் நம்மளோட கல்யாணத்த பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணத்த பத்தி அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுன்னு சொல்ல, இவ்ள பார்த்தீங்கன்னா, நீங்க டுவான் குடும்பத்தோட பையன் யான். அவங்களோட ஹைட் 185 சென்டிமீட்டர். அவங்க வயசு 25ன்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தப்பு. என்னோட வயசு முதற்கொண்டு எல்லாமே தப்புன்னு சொல்ல, அத பார்த்தோனே இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, துவான் குடும்பத்தோட ஹேஜினா, நீ நினைக்கிற மாரி யான் கிடையாதுன்னு சொல்ல, அத பார்த்தோனே இவ பயந்து போயிட்டு, ஃபியான்சி நினைச்சு கண்டவன் கூட ஒண்ணா இருந்துட்டேனா, இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாரி இவ திருதிருன்னு முழிச்சுட்டு, நான் தப்பா நினைச்சுட்டு உங்க கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எதுவுமே நடக்காத மாரி நம்ம 2 பேரும் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு, அவ இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ அவள புடிச்சுட்டு, நீ பாட்டுக்கு உள்ள வந்து என்ன கிஸ் பண்ணது மட்டும் இல்லாம, என்ன ஒட்டுமொத்தமா அபகரிச்சுட்டு, இப்ப ஒண்ணுமே தெரியாத மாரி ஓட பார்க்குறியான்னு சொல்ல, அத பார்த்தோனே இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. லாஸ்ட் நைட் நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட அப்படின்றத மறந்து போயிட்ட போல. அத ஞாபகப்படுத்துறேன்னு, இவன பார்த்தீங்கன்னா, இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு, அவள கிஸ் பண்ணலான்னு வர, இவ கிஸ் பண்ண விடமாட்டேங்கிறா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா வந்து உங்கள பார்க்குறேன்னு சொல்ல, சரி பார்த்து போயிட்டு வா. ஆனா போறதுக்கு முன்னாடி உன்னோட ஃபோன் நம்பர் குடுத்துட்டு போன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு ஃபோன் நம்பர் குடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி குடுத்துட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறானா, இப்போதைக்கு நம்பர் குடுத்துட்டு அப்புறமா பிளாக் லிஸ்ட் பண்ணிடலான்னு இவ அந்த இடத்த விட்டு போட, மறந்து கிடந்து என் நம்பர பிளாக் லிஸ்ட் போட்டேன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்கே வந்து உன்ன மீட் பண்ணிருவேன்னு சொல்ல, செத்தேன். ச்சே! என் மனசுல உள்ளது எப்படிதான் உனக்கு தெரியுதுன்னு தெரியலையேன்னு, அவள பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் நான் கிளம்புறேன்னு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்து இவன் சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நேரா அவளோட தாத்தாவ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர, அந்த இடத்துல இவள கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை தான் இருக்கான். அவன பார்த்து இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்த உடனே தாத்தா பார்த்தீங்கன்னா, இந்த பையன் தாம்மா உன்ன கல்யாணம் பண்ணிக்க போற பையன்னு சொல்ல, ஐயோ! நேத்து தான் தப்பான ஆளு கூட ஒண்ணா ஸ்டே பண்ணேன். இன்னைக்கு என்னோட ஃபியான்சி இங்கேயா நிக்கணும் அப்படின்ற மாரி இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப இன்னொரு தாத்தா பார்த்தீங்கன்னா, இங்க பாரும்மா இவன் தான் என்னோட பேரன். உன்ன என் வீட்டு பொண்ணு மாரி நடந்துக்கிறேன். அவன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான்னு கேட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போறேன்னு தெரியல. தாத்தா என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்துருக்காரு. அவரோட கடைசி ஆசைன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. தாத்தாக்கு இருமலா வந்துட்டு இருக்கு. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, தாத்தாவோட கடைசி ஆசைய நிறைவேத்துறத தவிர வேற வழி இல்ல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு யாரோ ஃபோன் பண்றாங்க. அந்த கால் வந்த உடனே இவ ஃபோன் பேசுறதுக்காக வெளிய வந்துடுறா. யாருன்னு பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு சாங்கு தான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "ஏய் நேத்து நீ யாரு கூட ஒண்ணா தங்கியிருக்க தெரியுமா? சவுத்லயே ரொம்ப பெரிய அழகி. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இல்லாத பணபலமே கிடையாது. நீ தப்பான ஆள் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்ட. நீ கல்யாணம் பண்ணிக்க போறவன் டூவான் நார்த். ஆனா நீ ஒண்ணா ஸ்டே பண்ணது டூவான் சவுத். சவுத்ல அவன அடிச்சுக்க ஆளே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல உள்ள நம்பர் 1 பணக்காரன்ல அவனும் ஒருத்தன் தெரியுமா? அவன்கிட்ட மட்டும் வம்பு பண்ணிக்காத. அவன் நினைச்சானா கண்டிப்பா உன்ன பிளாக்மெயில் பண்ணி உன்ன ஒரு வழி ஆக்கிருவான்னு சொல்ல, இப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் சிக்கியிருக்கேன். எனக்குன்னு ஏன் தான் இப்படி மாட்டுது தெரியலையே நீ இவ முழிச்சுட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம். அவன் நம்ம கூட ஹை ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கான். அவன் நமக்கு சீனியர் வேணும்.
அவன பத்தி அதுக்கு மேல எந்த நியூஸும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, சரி நான் உன்கிட்ட நேர்ல வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ போகலான்னு பார்க்க இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நைட்டு நான் ஹெல்மெட் போடல. நீ பிரெக்னன்ட் ஆயிட்டா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அத பத்தி நீ கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன்னு" இவ ரிப்ளை பண்ணிட்டு தாத்தாவ பார்க்க போக, தாத்தா பார்த்தீங்கன்னா, "இங்க பாரும்மா கியூலி, எப்ப பார்த்தாலும் என் கூடவே இருக்காத. நீ போய் உன் ஃபியான்சி கூட கொஞ்சம் தனியா பேசு. அப்பதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும்னு" சொல்ல, இவளும் சரின்னு அவளோட ஃபியான்சி கூட தனியா பேசுறதுக்காக வெளிய வந்துட்டு இருக்கா. பார்த்தா தாத்தாவோட ரூமுக்கு வெளிய ஹீரோ நின்னுட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் கூட பெட்ல ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு, இப்ப பிளைண்ட் டேட்டுக்கு போறியா? உனக்கு எவ்ளோ தைரியம் அப்படின்ற மாரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட பார்க்க வந்துட்டு இருக்கா. அவ ஹீரோவ பத்தின எல்லா டீட்டெயிலையும் குடுத்துட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணன் பாய் இருக்கானே, அவன் கூட தான் அவன் ஒண்ணா படிச்சான். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவன் பின்னாடி உங்க அண்ணன் தான் போயிட்டு இருக்கான். இப்ப அவன் இவள பார்த்த உடனே 2 பேரும் கதை பேச ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்ல, கதை பேச தான் ஆரம்பிச்சுட்டோம். உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும். உனக்கு ஹீஜிய பத்தி தெரியுமான்னு கேட்க, ஹீஜி தானே எல்லாருமே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கானுங்க. உங்க 2 பேரையும் இங்க கூட்டு போறேன் வாங்கன்னு சொல்லிட்டு, அவன் ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப இவ ஹீரோவ பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல உள்ள ஒரு பையன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஒரு மாரி வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் போய் ஹீரோ பக்கத்துல உட்கார்றா. ஏன்னா அவன் பக்கத்துல தான் இடம் இருக்கு. இவன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுல்ல. இவன் நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சான்னு சொல்லி இன்ட்ரோ குடுக்க, ஏன் தெரியாது? நான் இவ கூட அப்படின்னு ஹீரோ பேச வரும்போது, இவன் டக்குனு ஹீரோவோட வாய மூடிட்டு, இந்த இடத்துல கொசு அதிகமா இருக்கு. உங்க வாய்க்குள்ள போக பாத்துச்சா? அதான் தடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட டான்ஸ் வீடியோ பார்த்திருக்கேன். ரொம்ப ஃபேமஸா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இவள பார்த்து என்ன சொல்றான்னா, உண்மையாவே இந்த இடத்துல கொசு இருக்கான்னு கேட்க, ஆமா, ஆமா நெறைய கொசு பறந்துட்டு இருக்கு. உன்னை கடிச்சிடக் கூடாதுல்ல. அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, வாய மூடிட்டு அமைதியா இரு. யாருகிட்ட எத பத்தி பேசுதுன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்ட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இவன் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, அதுல ஒரு பையன பார்த்தீங்கன்னா, நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்திருக்கேன். அதுல நீ ட்ரெஸ்ஸே போடாம இருந்த நீ இவன் ஒரு மாரி மோசமா பேசிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, நீ ஏன் என் கூட ஒண்ணா சேர்ந்து டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு அவள புடிச்சு ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ அங்க உள்ள பாட்டில் எடுத்து அவன் மண்டையில உடைச்சுட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இப்ப இவன் இப்படி கூட்டிட்டு வந்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்ன வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்ல, என்னால உன்னை வீட்டுக்கு கூட்டு போ முடியாது. நானும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன். நான் டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு இவ சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "ஏன் செல்லம் இப்படி சொல்லிட்டு இருக்க? இப்படி சொல்லும்போது எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ என் கூடவே வரணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் என்ன வீட்டுக்கு கூட்டு போன்னு" சொல்ல, "லூசு மாரி பண்ணாத ஹி. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. எங்க அண்ணன் பார்த்தா என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன் அண்ணன பார்த்த உடனே எனக்கு பயம் கிடையாது. அவன பார்த்து யாரு பயப்படுறா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள புடிச்சு கிஸ் பண்ண, அத பார்த்த உடனே இவளுக்கு கோவம் வந்துருது. ரொம்ப கோவம் வந்தா ஒரு கடி வேணாலும் கடிச்சுக்கோன்னு சொல்ல, இவளும் சரின்னு ஹீரோவ புடிச்சு கடிச்சு விட்டுர்றா. இவன் இப்படி கடிச்சத பார்த்த உடனே அவ சிரிச்சுட்டு இருக்க. "நான் கடிச்சது உனக்கு வலிக்கலையான்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன நீ தான் வீட்டுக்கு கூட்டு போணும். இல்ல நான் வரவே மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "நீ எப்படியோ போய் தொலைடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவன பார்த்தீங்கன்னா, "நீ தனியா போனேன்னா நான் தாத்தா கூட தனியா பேச வேண்டியது வரும். எப்படி வசதி?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கிறுக்கு புடிச்சவன் என்ன விடவே மாட்டா போல. "ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போணும். வேற எதுவும் வேணா வா போலான்னு" சொல்ல, இவள வேற வழி இல்லாம டாக்ஸி புக் பண்ணி ஹீரோவ கூட்டிட்டு வீட்டுக்கு வரா. இப்ப வீட்டுக்கு வந்தவுடனே இவள பார்த்தீங்கன்னா, "உன் வீடு வந்துருச்சு. ஒழுங்கா இறங்கி போ. என்ன விட்டு தள்ளி இரு. சொல்லப்போனா நம்மலாம் கிட்டத்தட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாரின்னு" சொல்லிட்டு இருக்க. சரி, சரி போறேன்னு ஹீரோ போகும்போது அவளோட பேக் எடுத்துட்டு போயிடுறான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "நீ என் கூட வீட்டுக்கு வந்து தான் ஆகணும்னு" அவளோட பேக் எடுத்துட்டு போக, இவள ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உள்ள வந்தவுடனே ஹீரோ டக்குன்னு டோர க்ளோஸ் பண்ணிட்டு, ஆல்ரெடி மிட் நைட் ஆயிடுச்சு. நீ தனியா போறது சேஃப் கிடையாது. நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ பாட்டுக்கு என்ன இந்த இது பண்ணிட்டேன்னா என்ன பண்றது? அப்படின்னு அவ போக பாக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, நைட்டு பேய் இருக்கும், பாம்பு இருக்கும், பிசாசு இருக்கும். உன்ன கடிச்சு தின்றுன்னு அவள புடிச்சு பயமுறுத்திட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவ பயப்பட ஆரம்பிச்சுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என் பக்கத்துல கூட வராத. உன்கிட்ட நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ ரூமுக்குள்ள தூங்க வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு முயல்குட்டி பொம்மை தான் இருக்கு. அந்த பொம்மைய பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. அவங்க அம்மா இறந்து போனப்ப ஹீரோயின் அவங்க அம்மாவ நினைச்சு அழுதுட்டு இருப்பா. அப்ப அங்க வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாவம் இந்த பொண்ணு, அப்பாவும் இன்னொரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு. அம்மாவும் இல்ல. இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வரக்கூடாதுன்னு இவள பத்தி பேசிட்டு இருக்க. பக்கத்துல ஒரு பையன பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை அம்மா உனக்கு கிஃப்ட்டா குடுக்கணுன்றதுக்காக முன்னாடியே ரெடி பண்ணாங்க. இந்தா வச்சுக்க. எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான்.
அதுக்கப்புறம் ஹீரோ வெளியூர் போனதுனால 2 பேருக்கும் நடுவுல கான்டாக்ட் இல்லாம போயிருக்கும். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த பொம்மை இவன் கிட்ட தான் இருக்கா? என்னால அத நம்பவே முடியல. இது எனக்கு ரொம்ப முக்கியமான பொம்மைன்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பின்னாடி ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப இவன பார்த்த உடனே, "இவ்ள பார்த்தீங்கன்னா, மறுபடியும் என்ன பயமுறுத்திட்டியா? ஏன் இப்படி பயமுறுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "நான் ஒண்ணும் உன்ன பயமுறுத்தல. நைட்டு நீ நல்லா தூங்குறியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்ல, நீ எதுக்காக வந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவ புடிச்சு வெளிய தள்ளிடுறான். இப்ப பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்லலாமா? ஆனா டிரைவருக்கு கால் பண்ணா தாத்தாக்கு தெரிஞ்சு போயிருமே. பேசாட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டு சாங் கூட இருந்தாலும் தாத்தாக்கு சொல்லிற வேண்டியது தானே. இவ தாத்தாக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு ஹீரோவோட வீட்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவ இப்படி தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு தாத்தா தான் கால் பண்றாரு. இப்ப தாத்தா கால் பண்ணி, "உன்னோட ஃபியான்சி உன்ன கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போலான்னு இருக்கான். உனக்காக சீட் கூட புக் பண்ணிட்டான். அவன் கூட மறக்காம போயிருமா. அவனோட ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, "சரி தாத்தா, நான் அவர் கூட போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ அவன பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவன் பண்றதெல்லாம் பார்க்க என்னோட அப்பா மாரியே இருக்கு. ஆனா ஒரு தடவ வச்சு இவன் அப்பா மாரின்னு என்னால முடிவு பண்ணிற முடியாது. எதுவா இருந்தாலும் பழகி பார்த்து முடிவு பண்ணிக்கலான்னு இவன் கிளம்பி வந்துட்டு இருக்க. ஹீரோ இவளுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, "அன்னைக்கு நைட்டு நடந்தத மறந்துரு" அப்படின்னு சொல்ல, "எந்த நைட்டுன்னு?" ஹீரோ கேட்கிறான். "சும்மா ஒண்ணும் தெரியாத மாரி நடிச்சிட்டு இருக்காத. அன்னைக்கு நீ என்னோட ஃபியான்சின்னு நெனச்சு தான் நான் உன் கூட ஒண்ணா இருந்துட்டேன். மத்தபடி வேணும்லாம் நான் உன் கூட ஒண்ணா இல்ல. நம்ம 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே நடக்காத மாரி சகஜமா இருக்கலாம். அதுதான் 2 பேருக்கும் நல்லதுன்னு சொல்ல, கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அன்னைக்கு நைட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ என்ன சொன்னன்னு தெரியுமான்னு?" ஹீரோ எல்லாத்தையும் சொல்ல, அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு இந்த ஊர்லயே நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு தெரியும். நீ நெனச்சா 1000 பொண்ணுங்க உன் கூட ஒண்ணா இருப்பாங்க. என்ன விட்டுடுப்பா. நான் உனக்கு மேட்சான ஆள் கிடையாதுன்னு சொல்ல, எனக்கு அந்த 1000 பொண்ணுங்களே பிடிக்காது. ஒண்ணு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்ன விட்டுடு. நம்ம 2 பேரும் பேசி நம்மளோட பிரச்சனைய தீர்த்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு" ஹீரோ சொல்றான். அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அமைதியா இந்த இடத்த விட்டு போறது தான் நல்லதுன்னு அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு போக, "இந்தா போகும்போது இந்த பொம்மைய எடுத்துட்டு போ. இது உனக்காக தான் சொல்லிக் கொடுக்க. ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு அவ ஃபியான்சி கூட ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. அவன பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன் மாரி அவனோட கோட் எல்லாம் கழட்டி போத்தி விட, அதெல்லாம் பார்த்தோனே இவளுக்கு அவங்க அப்பா ஞாபகம் தான் வருது. அவங்க அப்பாவும் இந்த மாரி தான் அவங்க அம்மாவ பார்த்துக்கிட்டாரு. ஆனா வேற பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ஃபிளாஷ்பேக்குள்ள தான் போறா. இவளோட அம்மாவ ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா காருக்குள்ள இன்னொரு பொண்ண கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அத ஹீரோயின் பார்த்துட்டு, "ஆமா அப்பா இன்னொரு பொண்ணு கூட இருக்காரு பாருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோன அந்த ஆளு கார விட்டு இறங்கி வந்து, "2 பேரும் ஷாப்பிங் வந்திருக்கீங்களா? டிரைவர கூட்டு வர வேண்டியது தானே? ஏன் தனியா வந்த?" அப்படின்னு சொல்லி அவரோட கோட்ட கழட்டி அவங்க அம்மாக்கெல்லாம் போத்தி விடுவாரு. எதுவுமே நடக்காத மாரி. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "இவன் பார்க்கறதுக்கும், பழகுறதுக்கும் எங்க அப்பா மாரியே இருக்கான். எனக்கு என்னன்னே தெரியல. இவன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது" அப்படின்ற மாரி ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா, அவளோட ஃபியான்சி கூட ஒண்ணா உட்கார்ந்துட்டு வயலின் ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க இருக்கன்னு?" கேட்க, இவள பார்த்தீங்கன்னா, "அமைதியா இரு. எதுவும் பண்ணாதன்னு" சொல்லிட்டு இவ ஹீரோவ பிளாக் லிஸ்ட்ல போட, அத பார்த்தவுனே ஹீரோ கால் பண்ணி பார்க்குறான். கால் பண்ணா காலே போக மாட்டேங்குது. இவளுக்கு எவ்ளோ தைரியம் என் நம்பரே பிளாக் லிஸ்ட்ல போயிட்டா? எங்க போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்றானுங்க. இப்பவே கால் பண்ணி, "டேய் நேத்து டின்னருக்கு வாடா ரொம்ப போர் அடிக்குதுன்னு" சொல்ல, ஹீரோவும் சரி வரேன்னு சொல்லிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அண்ணன் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லார் கூடயும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல தான் ஹீரோயின் நம்ம ஃபியான்சி கூட இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அந்த ப்ரோகிராம்லாம் முடிச்சு ஒண்ணா வந்துட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, "எங்கேயே இரு நான் போய் பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு வரேன்னு" அவ இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தனியா நடந்து வரா. இவ இப்படி நடந்து வரத பார்த்தவுடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கட்டி பிடிச்சுக்கிறான். ஆக்சுவலா ஹீரோ டின்னர் பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லியிருந்ததே, ஹீரோயின் இந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன்னு சொல்லியிருப்பான். இப்ப அவன் இவள பார்த்தவுடனே, "என் பொண்டாட்டி தான் கட்டி பிடிச்சேன். ஏன் இப்படி பயப்படுற? நீ என் கூட ஒண்ணா இருந்துட்டு இன்னொரு பையன் கூட சுத்திட்டு இருக்க. இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, "ஏங்க பாரு எனக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி என்கேஜ்ட் ஆயிருச்சு. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. இப்படி என் லைஃப்ல குறுக்க வராதன்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ எனக்கு தான் சொந்தம் வேற யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன்னு" அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "தயவு செஞ்சு தள்ளி போ. என் வியர்த்தி பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாகும்ன்னு" சொல்ல, அவன் பார்த்தாலே எனக்கு அத பத்தி கவலை இல்ல. "இங்க பாரு எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. நீ என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. உனக்கு நல்ல புருஷனா இருப்பேன். நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்னால தர முடியும். ஆனா நீ என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்குவேன்னு" சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண, இவள பார்த்தீங்கன்னா ஹீரோவ தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா.
இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எனக்கு ஏன் அவனோட நினைப்பாவே இருக்கு. ஆனா அவன் என் கூட இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்ற மாதிரி இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க வீட்ல உள்ள வேலைக்காரங்க தான் வராங்க. இப்ப அவங்க வந்து மேடம் சார் உங்களுக்காக பால் கொடுத்து விட்டாருன்னு சொல்ல, அவர் எப்படி இங்கன்னு இவ கேக்குறா. அவரு பிசினஸ் விஷயம் பேசுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அவர் தான் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வர சொன்னாருன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு அந்த பாலை வாங்கி சந்தோஷமா குடிச்சிட்டு இருக்கா. இவ எப்படி குடிச்சிட்டு இருக்க, அவளுக்கு அவளோட ஃபியான்சி தான் கால் பண்றான். என்ன சொல்லாம கொள்ளாம போயிட்டேன்னு சொல்ல, சாரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதான் இந்த இடத்த விட்டு வந்துட்டேன்னு சொல்ல, சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ண, இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். குட் நைட் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோ மெசேஜ் அனுப்ப, அத பார்த்த உடனே இவன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. அவளோட மைண்ட் ஃபுல்லாவே ஹீரோ சொன்னதுல தான் இருக்கு. நான் உனக்கு காதலிக்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என் கூட மட்டும் இரு, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு இருக்க. ஏய் என்னடி நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. நம்ம ஸ்விம்மிங் பார்ட்டிக்கு போலாம், ஸ்விம் சூட் செலக்ட் பண்ணோம், நீ என் கூட வான்னு சொல்ல, சரி சரி வரேன்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். அந்த மெசேஜ பார்த்த உடனே இவ கண்ணமே சிவந்து போயிட்டு இருக்க. ஏய் என்னடி திடீர்னு உன் கண்ணு சிவந்து போச்சு, யாரோட மெசேஜ பார்த்து உன் கண்ணு சிவந்து போச்சுன்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் நார்மலான ஆளுங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, பொய் சொல்லாத, உன் மனசுல யாரோ இருக்காங்க. ஒரு வேளை யார் கூடயாவது ஒண்ணு எஸ்கேப் பண்ணிட்டியான்னு கேட்க, வாய மூடுறி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா ஸ்விம்மிங் பார்ட்டிக்கு போலான்னு 2 பேரும் ஸ்விம்மிங் பார்ட்டிக்கு தான் வராங்க. இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்தவன அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, உன் அண்ணன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான். நான் போய் அவன பார்த்துட்டு வரேன்னா, அவன் அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துல உள்ள ஒரு பையன் அவன்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். ஸ்விம்மிங் பார்ட்டிக்கு வந்து இந்த ட்ரெஸ்ல இருந்தா எப்படி? இத கழட்டிட்டு ஸ்விம் பண்ணா தானே நல்லா இருக்குன்னு இவ்ள புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். அவன் இப்படி கூட்டு வர இவ்ள பாத்தீங்கன்னா, "ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு அவன அடிச்சு போட்ட. ஏதாவது ஒண்ணா யாரு பாக்குறது?" அப்படின்னு சொல்ல, "அத பத்திலாம் நீ கவலைப்படாதன்னு" சொல்லி இவன் கார்ல உட்காந்துட்டு இவ்ள புடிச்சு கிஸ் பண்ண, "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. 2 பேரும் தான் என்ன புலி பண்றீங்க" அப்படின்னு சொல்ல, "நான் ஒண்ணும் உன்ன புலி பண்ணல. நான் உனக்கு புடிச்சதான் பண்றேன். லவ்வர்ஸ் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டா அதுக்கு பேரு புலி பண்றதா? நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ விருப்பப்பட்டு தானே என் கூட இருந்த. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு பேரு புலி பண்றதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, அதை பார்த்த உடனே இவளுக்கு கோவம் வந்துருது. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத கேட்டு அமைதியா இருக்கணும். ஓகேவா? அப்படின்னு சொல்ல, சரி இப்போதைக்கு என்னால வேற ஏதாவது பண்ண முடியுமா என்ன? நீ சொல்றத கேட்டு தான் ஆகணும். வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, ஆப்போசிட் ரோட்ல அவங்க அண்ணன் தான் நிக்கிறான். அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, அங்க என் அண்ணன் நிக்கிறான் பாரு. நம்மள பார்த்தா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத. வெளிய இருந்து பார்த்தா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. லூசு மாரி பண்ணிட்டு இருக்காத. உனக்கு அவனுக்கு இடையில உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி யோசிச்சு பாரு. கண்டிப்பா அவன் உன் கூட சண்டை போடுவான்னு சொல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவளுக்கு அவளோட அண்ணன் தான் கால் பண்றான். இப்ப அவங்க அண்ணன் கால் பண்ணி, "நீ வீட்டுக்கு போயிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு" சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வரான். இப்ப அவன் இப்படி கூட்டு வர, "எதுக்காக என்ன வீட்டுக்கு கூட்டு வந்த? நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு" சொல்ல, "இந்த ட்ரெஸ்ஸ போட்டா வீட்டுக்கு போறேன். உனக்காக உள்ள ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு போன்னு" சொல்ல, இவளு சரின்னு வீட்டுக்குள்ள வரா. இப்ப அங்க வந்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் ட்ரெஸ் எல்லாம் அவனோட ரத்தமா இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு இவன் அவனோட சட்டைய கழட்டிட்டு இருக்க, "என்ன பண்ணிட்டு இருக்க? என் கண்ணு முன்னாடி ட்ரெஸ் மாத்துதுன்னு" சொல்ல, "என்ன நீ பார்த்ததே இல்லாத மாரி இப்படி வெட்கப்பட்டுட்டு இருக்க? உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா சரி, உன் கைய மட்டும் குடுன்னு" ஹீரோவ கைய பிடிச்சவன் மேல வச்சுட்டு இருக்க, அத பார்த்த உடனே ஹீரோயினோட கண்ணு சிவந்து போயிருது. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உன் கண்ணுக்கு தான் என்ன பார்க்க பிடிக்கல. ஆனா உன் கை என்ன டச் பண்ணணும்னு தான் ஆசைப்படுது" அப்படின்னு சொல்லி அவள கட்டி பிடிச்சுட்டு, "நீ எதுக்கும் பயப்படாத. நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். சும்மா டீஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, அத பார்த்தோனே இவளுக்கு கோவமா வருது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "சரி உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு நீ என்ன கிஸ் பண்ணணும். இன்னொன்னு நான் உன்ன கிஸ் பண்ணணும். எது வேணும்னு நீயே சூஸ் பண்ணுன்னு" சொல்ல, அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா ஹீரோவ புடிச்சு அவன் ஃபேஸ்ல கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு உங்க அண்ணன் வந்து ஹீரோவ அடிக்கலான்னு வர, ஹீரோ குனிஞ்சுட்டு, "எப்படி தடுத்தேன் பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "டேய் மச்சான், உன்கிட்ட தனியா பேசியே ஆகணும். என் கூட வந்து தலடா" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூப்பிட, "பேபி இங்கேயே வெயிட் பண்ண வரேன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்த உடனே இவளு பாத்தீங்கன்னா, "ஏய் நீ ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறது இவன் கூட தானே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏய் அவங்க 2 பேரும் சண்டை போட மாட்டாங்களா? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாருக்கு தெரியும்? அவங்க 2 பேரும் என்னமோ பண்ணிக்கிறாங்க. வா வீட்டுக்கு போலான்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "உன் அண்ணன் ஆல்மோஸ்ட் என்ன கொலையே பண்ணியிருப்பான் தெரியுமா? என்ன பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா?" அப்படின்னு ஹீரோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. கண்டிப்பா இவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். இவன் கிட்ட அப்புறமா பேசலான்னு இவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இவ கூட இன்னொரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா,
இவளால அண்ணன் அடி வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம். எப்ப பார்த்தாலும் டான்ஸ்ல இவதான் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த பொண்ணு ஹீரோயின் மேல பொறாமப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்க டீச்சர் தான் வராங்க. இப்ப அந்த டீச்சரை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அவங்க அப்பா கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இவங்க தான். இப்ப இத பார்த்த உடனே இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும். என் ஃப்ரெண்டோட பொண்ணு இவ. என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி அவளோட கைய பிடிச்சிட்டு இருக்க. நம்மளுக்கு கோவம் தலைக்கு ஏறிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அவங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துட்டு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டையே செடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அவளோட டான்ஸ நல்லபடியா ஆடுறா. இவ இப்படி டான்ஸ் ஆடுறத பார்த்த உடனே உன்னோட டான்ஸ் மொமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டீச்சர் நான் டான்ஸ் ஆடுறது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு கேட்க, அவங்க அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்ல. அத பார்த்தோனே அந்த பொண்ணுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, இவ டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு நேரா போய் அங்க உள்ளவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கியூலி தான் காம்படிஷனுக்கு கரெக்ட்டான பொண்ணு. அவ டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. காம்படிஷனுக்கு அவளையே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, அத பார்த்த உடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, நேரா ஹிரன பார்க்க போக அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணி அந்த டீச்சர மயக்குன? வந்து 3 நாள் கூட ஆகல. நீ தான் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகணும்னு சொல்றாங்கன்னு சொல்ல, உனக்கு வயித்தெரிச்சலா இருந்தா எங்கேயாவது போய் முட்டிக்க. என்கிட்ட இதுக்காக வந்து கத்துறன்னு ஹிரன் போக பார்க்க அவ ஹிரன அடிக்கலான்னு வரா. அத பார்த்த உடனே ஹிரன் அவளுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, அவள கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவன் இப்படி வெளிய வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, கையில சாக்லேட்ட வச்சு நின்னுட்டு இருக்க. "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பாக்க தான் வந்தியான்னு" சொல்ல, "ஆமா, உன்ன பாக்க தான் வந்தேன் செல்லம். நான் வேற யார பாக்க வரப்போறேன்? எனக்கு நீ தானே முக்கியம். நீ இவன் பேசிட்டு இருக்க." கரெக்ட்டா அந்த இடத்துக்கு இவளோட அண்ணன் வந்துடுறான். "என்ன பண்ற? ஒழுங்கா என் தங்கச்சி விட்டு தள்ளி போயிரு. இல்ல உன்ன கொன்னு போட்டுருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் சரின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவ்வி போனதுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, "ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டது என்னாலவான்னு" சொல்ல, "அட உன்னால இல்லம்மா. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா தான் இருந்தோம். அவன் ஒரு பொருள என்கிட்ட இருந்து திருடிட்டான். அப்பையில இருந்து தான் 2 பேரும் எனிமீஸ் ஆயிட்டோன்னு" இவளோட பொம்மைய பத்தி தான் அவங்க அண்ணன் யோசிச்சு பாக்குறான். இவளோட பொம்மைய ஆட்டைய போட்டது ஹீரோ தான். அந்த விஷயத்துல தான் அவங்க அண்ணன் கொஞ்சம் கோவமா இருக்கான். இப்ப ஹீரோயின் விஷயத்திலேயே கொஞ்சம் கோவமா இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "வா 2 பேரும் தாத்தாவ பாக்கலாம்" அப்படின்னு சொல்லி அவள கூட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு தாத்தாவ தான் காட்டுறாங்க. தாத்தா கூட அவளோட ஃபியான்சி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் தான் வராங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "என்னம்மா உன் ஃபியான்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல போலன்னு" சொல்ல, "சாரி தாத்தா, டான்ஸ்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனால ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு" சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவனா அவன பாத்தீங்கன்னா, "பரவால்ல இருக்கட்டும். அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ன்னு" அவன் ஹீரோயினோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னத பார்த்த உடனே இவளுக்கு ஹீரோ சொன்னது தான் ஞாபகம் வருது. "என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நல்லபடியா பாத்துக்குவேன்னு" சொல்லியிருப்பான் இல்லையா? அவன் சொன்ன எல்லாமே இவ கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்க. ஹிரனோட அண்ணன பாத்தீங்கன்னா, இவன் ஷோல்டர்ல கை வச்சத பார்த்த உடனே, "மாப்ள கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் நம்ம வீட்டோட மாப்பிள. நம்ம எல்லாரும் ஃபேமிலி. அந்த விஷயத்த மறந்துறாதன்னு" தாத்தா சொல்ல, இவனும் சரின்னு கைய எடுத்துடுறான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "உன் தங்கச்சிக்கு மாப்பிள பாத்துட்டேன். நீ எப்ப கல்யாணம் பண்ண போற? நான் சாகறதுக்குள்ள நீயும் கல்யாணத்த முடிச்சுட்டன்னா, ஒரேடியா நிம்மதியா கண்ண மூடுவேனா? 2 பேரும் கல்யாணம் பண்ற வழிய பாருங்க. இங்க பாருங்க, இன்னும் 2 நாள்ல என் பேத்திக்கு பர்த்டே பார்ட்டி வருது. இந்த பர்த்டே பார்ட்டி ரொம்ப ஸ்பெஷலா நடக்கணும். ஏன்னா இது எனக்கு கடைசி பர்த்டே பார்ட்டின்னு" தாத்தா சொல்லிட்டு, அவரு ஸ்பெஷலா கொண்டாட சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இவளோட பர்த்டே பார்ட்டிய தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டில ஹீரோயின் சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இவளோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, ஹீரோயின்காக ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வந்து, "இந்த பூவ விட நீ தான் பார்க்க அழகா இருக்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அடுத்து ஹீரோ கிஃப்ட் குடுக்குறான். பார்த்தா அவன் ரிங் குடுக்குறான். அந்த ரிங்கோட ஒர்த் பில்லியன்ல இருக்கும் போல. அத பார்த்தோனே அங்க உள்ள எல்லாரும், "இது ரொம்ப காஸ்ட்லியான ரிங்குன்னு" சொல்லிட்டு இருக்க. இவளோட அண்ணன பாத்தீங்கன்னா, "கிஃப்ட் குடுத்துட்டல, தள்ளி போய் நில்றா" அப்படின்னு சொல்லி, இப்ப இவன பாத்தீங்கன்னா, "என் தங்கச்சி கூட நானே டான்ஸ் ஆடிக்கிறேன். இவனுங்க 2 பேரையும் ஆட விட மாட்டேன்னு" அவன் ஹீரோயின கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இவ கூட படிக்கிற பொண்ணு ஹீரோவ பாக்குறா. இப்ப இவன பார்த்தோனே, இவள பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்க. அத ஹீரோ குடிச்சிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட காமனா பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பொறாம வந்துருது. "அண்ணா, என் ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு" இவ போக பாக்க, அந்த இடத்துக்கு இவளோட ஃபியான்சி தான் வரான். "நானும் உன் கூட வரவா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு" இவ போக பாக்க, "எங்கடா அவ கூட போறா? வாடான்னு" சொல்லி அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃபியான்சின்னு கூட பாக்காம அவன கூட்டு வந்துடுறான். அவங்க அண்ணனுக்கும் இவள கல்யாணம் பண்ணி குடுக்க விருப்பமே இல்ல. இப்ப இந்த சைடு ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு தள்ளி போக அந்த பொண்ணு கீழ விழுந்துடுறான். "ஒழுங்கா தள்ளி போயிரு. என்ன செடியூஸ் பண்ணன்னு பார்த்தேன்னா உன்ன கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி இவன் நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு லைட்டா தல சுத்துற மாரி இருக்கு. இப்ப இவன பார்த்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சுட்டு, "எனக்கு என்னடி கலந்து குடுத்த? உன்ன சும்மா விடமாட்டேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? ரொம்ப தல சுத்துதான்னு" சொல்ல, "என்னன்னே தெரியல. அவ தான் ஜூஸ்ல எதையோ கலந்து குடுத்துட்டா. தயவு செஞ்சு என்ன கூட்டு போடின்னு" சொல்ல இவளும் சரின்னு ஹீரோவ கூட்டு வரா. இப்ப அவ உள்ள கூட்டிட்டு வந்த உடனே,
என்ன சொல்றேன்னா, நான் போய் எங்க அண்ணன கூட்டிட்டு வரேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. உன்ன தவிர வேற யாராலயும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவளு பாத்தீங்கன்னா, நாங்க இதுக்கு முன்னாடியே ஒண்ணா இருந்திருக்கோம். இந்த தடவ உதவியா நினைச்சு ஒண்ணா இருந்துற வேண்டியது தானே. இவளு சரின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு இருக்க. ஏன் இப்படி கண்ண மூடிட்டு இருக்க? இதுக்கு என்ன அர்த்தம்? ஓகேன்னு அர்த்தமா? அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட சட்டைய கழட்டிட்டு இவளோட கைய புடிச்சு மேல வச்சுர்றான். லாஸ்ட் டைம் நீ என்ன ஒழுங்காவே டச் பண்ணலல்ல. இந்த டைம் எல்லா ஃபீலிங்கும் இருக்குன்னு சொல்லி, இவன பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இந்த தடவ நீயா தான் என்ன கிஸ் பண்ணணும்னு சொல்ல, இவளு சரின்னு ஹீரோவ கிஸ் பண்றா. இவ இப்படி கிஸ் பண்ண அவன பாத்தீங்கன்னா அவளோட கைய கட்டி போட்டு, அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு அவளோட அண்ணன் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, பார்ட்டில இல்லாம எங்க போயிட்டேன்னு சொல்ல, "அண்ணா எனக்கு ரொம்ப தல வலிச்சுது. அதான் நான் என்னோட ரூமுக்கு வந்து படுத்துட்டு இருக்கேன்னு" சொல்ல, பார்த்தா அவ ரூம் கதவ அவங்க அண்ணன் தான் தட்டுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்னாச்சு நீ நல்லா இருக்கியா? எதுவும் பிரச்சனையான்னு?" கேட்க, "ஐயோ! எங்க அண்ணன் தான் வெளிய இருக்கான். தயவு செஞ்சு பெட்ஷீட்குள்ள ஒளிஞ்சுக்கடா. பார்த்தனா அவ்வளவுதான்னு" சொல்லி இரவ உள்ள ஒளிய வச்சுட்டு இருக்க. அவங்க அண்ணன் உள்ள வந்துடுறான். இப்பவே வந்து, "என்னாச்சு? என்ன பிரச்சனை? தலை இது ரொம்ப வலிக்குதான்னு" சொல்ல, "ஆமாண்ணா ரொம்ப தலை வலிக்குது. அதான் வந்து படுத்துட்டேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் நீ போன்னு" சொல்ல, "உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ வேணும்னே இவள வம்பிழுத்துட்டு இருக்கான். அது பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ நறுக்குன்னு புடிச்சு கிள்ளி விட, அவங்க அண்ணன் இந்த இடத்த விட்டு போறான். அவன் போனவுனே இவன பார்த்தீங்கன்னா, "ஏண்டி கிள்றத பார்த்து கிள்ள மாட்டியா? கண்ட இடத்துல கிள்ளி வைக்கிறேன்னு" சொல்லி கத்திட்டு இருக்க. "சாரிப்பா, நான் வேணும்னு பண்ணல. மறுபடியும் எங்க அண்ணன் வரப்போறா. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு" சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி போறேன். போறதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணாத போவேன்னு" சொல்ல, இவளும் சரின்னு ஹீரோவ கிஸ் பண்றா. இவன் இப்படி கிஸ் பண்ணவுனே ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளிய வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, இன்னைக்கு நீயாவே என்ன கிஸ் பண்ண, நாளைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா கண்டிப்பா மாறுவேன்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவளோட ஃபியான்சி தூரமா நின்னு பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர, அவளோட ஃபியான்சி டான்ஸ் ஆடலான்னு கூப்பிடலான்னு வர, ஹீரோவும் போலான்னு பார்க்குறான். இப்ப ஹீரோயின் அவ ஃபியான்சி கூட போக, அத பார்த்தவுனே இவளோட அண்ணன பார்த்தீங்கன்னா, "ஒழுங்கா என் தங்கச்சி விட்டு தள்ளி இரு. அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. நாம 2 பேரும் ஏன் புது ப்ராஜெக்ட் பத்தி பேசக்கூடாதுன்னு" அவங்க அண்ணன் சொல்றான். "டேய்! என்னைக்கு என் தங்கச்சிய கிஸ் பண்ணியோ, அன்னைக்கு நீ நானும் எதிரிடா. இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பத்திலாம் ஒண்ணும் பேச வேணாம்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே கேக் வெட்டலான்னு வரா. இவ இப்படி வந்துட்டு இருக்க, அவங்கள பார்த்தீங்கன்னா, தங்கச்சி கேக்க நான் தான் வெட்டுவேன்னு இவங்க அண்ணன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாரும் அந்த இடத்த ரணகல பண்ணி கேக் காப்பிட்டு இருக்க. ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்துடுறான். என்னடான்னு பார்த்தா அவளுக்காக வான வேடிக்கை செட் பண்ணியிருப்பான் போல. அத பார்த்தோனே இவ சந்தோஷப்பட்டுட்டு, "பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் இவளோட ஃபியான்சி தூரமா நின்னு பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட டான்ஸ் கிளாஸ்ல தான் இருக்கா. இப்போ டீச்சர் பார்த்தீங்கன்னா, "நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நல்லா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுன்னு" சொல்லிட்டு போக, அத பார்த்தோனே அவள பார்த்தீங்கன்னா, "நான் நேத்து இந்த ஹீய கரெக்ட் பண்ணியிருப்பேன். இவ தான் இடையில குறுக்க வந்து கெடுத்துட்டா" அப்படின்னு ஹீரோயின் மேல காண்டாயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட் வந்து, "ஏய் உன்னோட டான்ஸ் ஷூ எல்லாம் காணோம். எங்க வச்சிருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்த ரூம்ல தான் இருந்துச்சு. அங்க இல்லையான்னு?" கேட்க, "அந்த ரூம்ல எந்த ஷோவுமே இல்ல. நீ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறன்னு?" இவ கேட்டுட்டு இருக்க. "சரி விடு, நான் வெறும் கால்லயே பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு" ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வெறும் கால்லயே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஸ்டேஜ்க்கு பின்னாடி இவ தான் இருக்கா. அவள பார்த்தோனே, "இவ இங்க என்ன பண்றா?" அப்படின்ற மாரி இவ சந்தேகத்தோட டான்ஸ் ஆடிட்டு இருக்க. பார்த்தா இவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, டக்குனு அவ காலுக்கு கீழ அவ ஆணிய போட்டுறா. அந்த விஷயம் தெரியாம ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவ கால்ல ஆணி குத்தி, கால்ல இருந்து பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம இவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல வலி தாங்காம மயங்கி விழுந்துடுறா. அத பார்த்தோனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள அங்கருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு பார்க்க, பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப அவன டச் பண்ணலான்னு வர, ஹீரோ டக்குன்னு கண்ண முழிச்சு, "உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கியா? ஃபீவர்லாம் குறைஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி அவள டச் பண்ணி பார்த்துட்டு இருக்க. "ஃபீவர்லாம் சரியாயிடுச்சு. ஆனா கால் தான் ரொம்ப வலிக்குது. இதுக்கப்புறம் என்னால டான்ஸ் ஆட முடியுமான்னு கூட தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இத பத்தி கவலைப்படாத. டாக்டர் கிட்ட நான் கன்சல்ட் பண்றேன். கண்டிப்பா உன்னால டான்ஸ் ஆட முடியும்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப வேணா பார்த்தீங்கன்னா, உனக்காக ஸ்பெஷல் டாக்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, "அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். என் ஃப்ரெண்ட் கூட டாக்டர் தானே" இவ சொல்லிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா அவ ஃப்ரெண்ட் சாங் ஓடி வந்துர்றா. இப்ப அவள பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் கிளம்புறேன்னு" ஹீரோ போக, இவளு பார்த்தீங்கன்னா, "என்னடி ஆச்சு உன் காலுக்கு? உன்ன நினைச்சு எவ்ளோ பயந்து போயிட்டேன் தெரியுமான்னு" சொல்லிட்டு இருக்க. "ஒண்ணும் இல்லடி நல்லா தான் இருக்கேன். கண்டிப்பா இதுக்கு காரணம் அவ தான். நான் டான்ஸ் ஆடும்போது ஸ்டேஜுக்கு பின்னாடி வான பார்த்தேன். அவ தான் அந்த வேலைய பண்ணியிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, அவளுக்கு எவ்ளோ தைரியம்! அவளால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு இவ ஏதோ சொல்ல வரும்போது, ஹீரோ வந்து இவ கழுத்த புடிச்சுட்டு, "உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல? இப்ப தானே சர்ஜரி முடிச்சுட்டு வந்த, போய் ரெஸ்ட் எடுன்னு" சொல்லி, இவ ஏதோ சமாளிக்க, அவளும் சரின்னு அமைதியா வெளில வந்துர்றா. இப்ப வெளிய வந்தவுடனே ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு, "அவளால டான்ஸ் ஆட முடியாதுன்னு அவகிட்ட சொல்லாத. ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கு ஏதோ ஒரு நாள் இந்த உண்மை தெரிஞ்சு தான் ஆகணும். அவகிட்ட உண்மைய சொல்றது தான் நல்லதுன்னு சொல்ல, இப்போதைக்கு எதுவும் சொல்லாத, அவ ரொம்ப கஷ்டப்படுவா. உலகத்திலே பெஸ்டான டாக்டரா பார்த்து கண்டிப்பா அவள குணப்படுத்துவேன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டவாக, அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அது பார்த்தோன்னே ஹீரோவ தூக்கிட்டு வந்து படுக்க வைக்க, டாக்டர் பார்த்தீங்கன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஷாக் ஆனனால தான் மயக்கம் போட்டுருக்காங்க. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருவாங்கன்னு" சொல்லிட்டு போக, அத பார்த்தோன்னே இவள பார்த்தீங்கன்னா, "சாரி, நான் வேணும்னு பண்ணல. அந்த விஷயம் அவள இந்த அளவுக்கு காயப்படுத்த நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு இருக்க, "நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா அவள பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க. அவள காயப்படுத்துற மாரி எதுவும் பண்ணாதன்னு" சொல்ல, "சாரிப்பா, நான் வேணும்னு பண்ணல. கண்டிப்பா அந்த வெண்ண நான் சும்மா விட மாட்டேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். அவள தேத்துற வழிய மட்டும் பாருன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவள பார்க்க அவளோட ஃபியான்சி தான் வரான். இப்ப இவன பார்த்த உடனே, "அந்த பொண்ணு வெண்ணிக்கு எதிரான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சீங்களான்னு?" கேட்க, இவன் ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலா இவன் போய் அந்த எவிடன்ஸ பார்த்திருப்பான். அந்த பொண்ணு தான் ஹீரோயினோட கால்ல குத்தணும்னு ஆணிய போட்டிருப்பா. அதுவும் விஷம் தடவன ஆணி. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, இவ ஆடாம வீட்ல இருக்கிறது தான் எனக்கு நல்லது. இவன் எனக்கு வீட்டோட பொண்டாட்டியா இருக்கணும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் எவிடன்ஸ் தேடி பார்த்தேன். ஆனா எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, ஆந்தியத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்துடுறாங்க. எல்லா எவிடன்ஸையும் டெலீட் பண்ணா எப்படி எவிடன்ஸ் இருக்கும்? அதுக்கான எவிடன்ஸ நான் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சுட்டேன்னு சொல்ல, அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம என் வழியில குறுக்க வராத. ஒரு பொண்ணுக்காக நீ என்னையே ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? எங்க அப்பா யாருன்னு தெரியலன்னு இவ பேசிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் எதுவும் பேச விரும்பல. அந்த பொண்ண இங்கருந்து போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இந்த டீச்சர் தான் வரா. இவ வந்து, "விடும்மா, சின்ன காயம் தானே, சீக்கிரம் சரியா போயிரும்ன்னு" சொல்ல, இதுக்கப்புறம் என்னால டான்ஸே ஆட முடியாதுன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு எல்லாரும் வெளிய போங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்கன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்கலாம் அவள அங்கருந்து புடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். "நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா உன்னால டான்ஸ் ஆட முடியும். சர்ஜரி முடியிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு" சொல்லி, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஆப்பரேஷன் தியேட்டருக்கு தான் அனுப்பி வைக்கிறான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "தைரியமா போயிட்டு வா. கண்டிப்பா உன்னால டான்ஸ் ஆட முடியும்ன்னு" அவள சர்ஜரி ரூம்க்கு அனுப்பி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்ப மயக்கத்துலேருந்து கண்ண முழிக்க ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "உன்னால டான்ஸ் ஆட முடியும். எந்த பிரச்சனையும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு" சொல்ல, அத பார்த்தோனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப இவ இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவளோட அண்ணன் தான் வரான். அவன பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, என் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதன்னு சொன்னேன். ஏன்டா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட சொல்லாம எப்படிம்மா? உனக்கு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அவன் தான் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கான். என்கிட்ட சொன்னா தானே தெரியும். நான் உன்ன பார்த்துக்காம வேற யார பார்த்துக்க போறதுன்னு அவங்க அண்ணன் பேசிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, உங்க அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணது தான் கரெக்ட். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்க. சரி, சரி இருக்கட்டும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்க அண்ணன பார்த்தீங்கன்னா, டேய் உன் கூட தனியா பேசினா வந்து தலடான்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு தனியா வந்துடுறான். இப்ப அவனுங்க 2 பேரும் இப்படி போறத பார்த்த உடனே, இவள பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் உண்மையாவே எனிமீஸா ஃப்ரெண்ட்ஸா? ஒண்ணும் புரியல. ஒருவேளை அவன் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கானுங்களோ, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவன் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ கிட்ட வந்துட்டு இருக்க, இது ஹாஸ்பிட்டல். லூஸ் மாரி பண்ணிட்டு இருக்காம தள்ளி போடான்னு சொல்ல, என்ன இப்படி தள்ளி போக சொல்ற? என்னை எத்தன தடவை கிட்ட வான்னு சொல்லி நீயும் உன் வாயால கூப்பிட்டுருக்க. அந்த விஷயத்தெல்லாம் மறந்து போயிட்டியான்னு சொல்ல, இவ டக்குன்னு வாய மூடிடுறான். இவன் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணிட்டு, "இங்க பாரு, இது ஹாஸ்பிட்டல். உன் கூட ஒண்ணா இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதன்னு" சொல்ல, "யாரு கட்டாயப்படுத்துனா? நான் ஒண்ணும் உன்ன கட்டாயப்படுத்தல. அமைதியா இந்த இடத்த விட்டு போ, நான் தூங்கணும்னு" சொல்ல, "நான் இங்க தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். நீ தூங்கலன்னா நான் உன் கூட ஒண்ணா படுத்து தூங்க வேண்டியது வரும். எப்படி வசதி? சீக்கிரம் தூங்க சொல்லுன்னு" சொல்ல, இவளும் சரின்னு தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள் டாக்டர் வந்து ஹிரண்ய செக் பண்ணி பார்த்துட்டு, "ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும். உங்களோட காயம் சரியானதுக்கு அப்புறம் உங்களால கண்டிப்பா டான்ஸ் ஆட முடியும். கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹிரண்க்கு டிஸ்சார்ஜ் பண்றனால தான் காட்டுறாங்க. அதான் அவளோட காலு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இப்ப என்னோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னால நார்மலா நடக்க முடியும். ஆனா ஃபாஸ்ட்டா ஓடாத. கொஞ்சம் கொஞ்சமா டான்ஸ கத்துக்கன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அவள பார்க்க அவளோட ஃபியான்சி தான் வரான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உன் கூட தனியா பேசினா வான்னு" சொல்லி கூட்டு போக, இவளும் தனியா வந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நான் சர்வேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா அது டெலீட் ஆன விஷயம் எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சுடுன்னு" சொல்லிட்டு இருக்க. பரவால்ல இருக்கட்டும்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்."
நான் என் ஃபேமிலி கூட இருந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா என் குடும்பத்துக்கு நான் இல்லீகலா பொறந்த பையன். ஆனா அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு நான் மட்டும் தான். என்ன எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? நீ என் பொண்டாட்டியா வர்றதுனால உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நெனச்சேன். நீ எப்பவும் எனக்கு துணையா இருக்கணும்னு அவளோட கைய பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஒழுங்கா அவ கைய விட்டுரு. இல்லன்னா உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு அவ சட்டைய பிடிச்சிட்டு இருக்க. நான் என் ஃபியான்சி கூட பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை? உன் வேலைய பார்த்துட்டு போனா அவ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ எனக்கு தான் சொந்தம். அவள உனக்கு சொந்தமாக்க நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு, இப்பவே என்ன செய்றேன்னா, என் கூட வந்துரு. அதுதான் உனக்கு நல்லதுன்னு அவன் கைய நீட்ட, இல்ல நான் என் தாத்தாக்காக உன்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். என்னால உன் கூட வர முடியாதுன்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ கோச்சுக்கிட்டு போயிடுறான். இவன் இப்படி போன உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, உனக்கு ரத்தம் வருது பாரு. போய் உன் காயத்துக்கு ஃபர்ஸ்ட்டு மருந்து போடுன்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ ஹீரோ கூட வரமாட்டேன்னு சொன்ன கோவத்துல, அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அவன் இவ்ளோ கோவத்தோட சரக்கு அடிச்சிட்டு இருக்க, அவனோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "டேய் இந்த பொண்ணு இல்லன்னா வேற பொண்ணு இருக்கும்டா. அவள விட்டுட்டு மத்த பொண்ண பாருன்னு" சொல்ல, "வாய மூடிட்டு உன் வேலைய பாரு. எனக்கு அவன் மட்டும் தான் வேணும். வேற யாரும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவ வீட்ல அவங்க அப்பா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவங்க அப்பா அந்த பொண்ண கூட்டிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபாரின் ஓடி போயிருப்பாரு. இப்ப தான் திரும்பி வந்திருக்காரு. இப்ப வர ஹீரோயின பார்த்த உடனே, "உன் கால்ல அடிபட்டுருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்ப நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பார்த்தா அவருக்கு சமைச்சு கொண்டு வர்றது அந்த டீச்சர் தான். இவன் அவங்கள பார்த்த உடனே, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "10 வருஷத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களோட கரண்ட் கேர்ள் ஃபிரெண்டையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? கண்டவள வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு வெட்கமா இல்லன்னு?" இவ கேட்க, அத பார்த்தோனே அவங்க அப்பா கோவத்துல ஹீரோயின அடிச்சிடுறாரு. இவர் இப்படி அடிச்ச உடனே அவங்கள பார்த்தீங்கன்னா, "விடுங்க, சின்ன பொண்ணு எது தெரியாம பேசிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என் வீட்ல பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போய் தொல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறான். என்னவே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான்? ஒருவேளை என் மேல கோவமா இருக்கணும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. தாத்தாக்கு உடம்பு சரியில்லன்னு. அந்த கால் வந்த உடனே இவ வேகமா ஓடி வந்து தாத்தாவ பார்த்துட்டு இருக்க. அங்க வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, "மேடம் என்னாச்சுன்னு தெரியல. உங்க அப்பா தான் வந்து தாத்தாவ பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சுன்னு" சொல்ல, இத பார்த்த உடனே இவன் கண்டுபிடிச்சுடுறான். கண்டிப்பா அவங்க 2 பேரும் தாத்தா முன்னாடி வந்ததுனால தான் தாத்தாக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு. இவ்ள பார்த்தீங்கன்னா, நேரா உங்க அப்பாவ பார்க்க தான் வரா. இப்ப உங்க அப்பாவ பார்த்து, "எதுக்காக தாத்தாவ பார்க்க போனீங்க? என்ன சொன்னீங்க அவர்கிட்ட?" அப்படின்னு சொல்ல, "நானும் உங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னோம்." "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்களால தான் எங்க தாத்தாக்கு இப்படி ஒரு நிலைமை. எங்க அம்மாவ சாகடிச்சது பத்தாதுன்னு, என் தாத்தாவை கொலை பண்ண வந்துட்டீங்களா? எதுக்காக திரும்ப வந்தீங்க? எங்க வந்தீங்களோ அங்கேயே போய் தொலைங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வர, அத பார்த்தோனே உங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "சார் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பாய் சார ஃபாரின்ல அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த டீச்சரோட பையன் தான்னு" சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அவன் நாளைக்கே நம்ம கண்ட்ரிக்கு திரும்ப வந்தாகணும். அதுக்கான எல்லா வேலையும் பாருங்கன்னு" சொல்றான். ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் அந்த டீச்சருக்கும் ஒரு பையன், ஒரு பொண்ணு. அந்த பையனோட வேலை தான் ஹீரோயினோட அண்ணன ஃபாரின்ல அரெஸ்ட் பண்ண வச்சுட்டான். அந்த விஷயம் தெரிஞ்சு தான் ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவன் சைடு ஹீரோயின் அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி பார்க்க, ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவன தான் புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டாங்க இல்லையா? இப்ப உள்ள பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? நான் அண்ணனுக்கு கால் பண்ணி பார்த்தேன். ஆனா அண்ணன் ஃபோன எடுக்கவே மாட்டேங்கிறான்னு" சொல்ல, "அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். அவன் ஒர்க் முடிச்ச உடனே திரும்ப வந்துருவான்" அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட இன்னொரு அண்ணன் தான் வரான். ஆக்சுவலா இந்த இன்னொரு அண்ணன்றது அந்த டீச்சருக்கும் உங்க அப்பாவுக்கும் பொறந்தவன். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? உன் அண்ணன் ஃபாரின் போனான். ஆனா அவன் திரும்ப வரல. அவன் ஃபாரின்ல இருந்து திரும்ப வரணும்னா, உன் ஃபியான்சிய கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா நீ அவன கல்யாணம் பண்ணா தான், அவங்க தர வேண்டிய டவுரி நமக்கு தருவாங்க. அத வச்சு தான் நம்மளால ஏதாவது பிசினஸ் பண்ண முடியும். உன் அண்ணனுக்கு ஃபாரின்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுலேருந்து அவன் வெளிய வரணும்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழிய பாருன்னு, இவன் ஹீரோயின மிரட்டுற மாரி மிரட்டிட்டு போக, அத பார்த்தோனே இவளுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இவளாம் வந்து என்ன மிரட்டுறானே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, இவள பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃபியான்சி தான் வரான். இப்ப ஹீரோயின பார்த்தவொன்னே கோட் எல்லாம் கழட்டி போட்டு, "நம்ம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "நான் அப்புறமா வந்து உங்கள பார்க்குறேன்னு" ஹீரோயின் அவன அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க அண்ணன் ஃபாரின்ல இருந்தான் இல்லையா? அவன ஜெயில்ல இருந்து வெளிய கூட்டு வந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "வெளில கூட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பார்த்தீங்கன்னா, அவளோட ஃபியான்சிய என்கேஜ்மென்ட் பண்ண தயாராயிட்டா. இப்ப அவ என்கேஜ்மென்ட் பண்றதுக்காக அவனோட வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இந்த என்கேஜ்மென்ட் உனக்கு சுத்தமா செட் ஆகாது.
நீ வரலன்னா கண்டிப்பா உன்ன தூக்கிட்டு போயிருவேன்னு ஹீரோவ அங்க இருந்து தூக்கிட்டு போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு இவ ஃபியான்சியும் அவங்க ஆளுங்களும் வந்துடுறாங்க. எனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. எங்க தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்காதுன்னு அவ சொல்ல, தயவு செஞ்சு விட்டுரு. எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தான் கால் பண்றா. தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த கால் வந்த உடனே எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வந்துடுறாங்க. இப்ப வந்து பார்த்தா தாத்தா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு. இப்ப வேற பாத்தீங்கன்னா, "நீ நல்லபடியா வாழணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை" அப்படின்னு சொன்னவங்க, அவரு இறந்து போக, அத பார்த்த உடனே இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள்ல இருந்து, அடுத்த நாள் ஹீரோயின் ஃபேமிலிய சேர்ந்தவங்க எல்லாரும் தாத்தாக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு இருக்க, இப்ப தாத்தாவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, தாத்தா எல்லா சொத்தையும் அவங்க 2 பேர குழந்தைங்களுக்கே எழுதி வச்சுட்டாங்க. உங்க யாருக்கு எதுவும் குடுக்கலன்னு சொல்ல, அத பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துருது. நாங்களும் இவரோட பையன் தானே, எங்களுக்கு சொத்து குடுக்காம எப்படி போலான்னு அவரு கத்திட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, பெரியவர் செத்து 1 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள சொத்து சண்டை போடுறீங்களான்னு சொல்ல, இது என் குடும்ப விஷயம் நீ தலையிடாதன்னு அவ சொல்லிட்டு இருக்க. வாய மூடுங்க. சொத்துக்காக பேசுறதுனா வெளிய போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப சோகத்தோட அவங்க தாத்தாவ நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு, அவ ஃப்ரெண்டு கூட ஒண்ணா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் இவள சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோன அவள பாத்தீங்கன்னா, அவ தாத்தாவ நெனச்சு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கா. எப்படியாவது அவள அதுலேருந்து வெளிய கொண்டு வான்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்து பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்கருந்து கூட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோ இவளுக்கு தண்ணி குடுத்துட்டு இருக்கான். இப்ப அந்த தண்ணிய குடிச்ச உடனே, இவள பாத்தீங்கன்னா, டக்குனு ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, லூசு மாரி பண்ணிட்டு இருக்காத. நீ எதுக்காக இங்க வந்த? உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்ல, நீ தான் எனக்கு கால் பண்ண. அதான் உன்ன கூட்டு போறதுக்காக வந்துட்டேன்னு சொல்ல, நான் ஒண்ணும் உனக்கு கால் பண்ணல. என்னோட அண்ணனுக்கு தான் கால் பண்ணேன்னு சொல்ல, நீ ஏன் நல்லா பாரு. நீ எனக்கு தான் செல்ல கால் பண்ணியிருக்க. என் மேல உனக்கு அவ்ளோ பாசம். வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இரவுல கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்தோனே இவள பாத்தீங்கன்னா, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. சும்மா என்கிட்ட தப்பா நடக்க பாக்குதுன்னு சொல்ல, நான் ஒண்ணும் உன்கிட்ட தப்பா நடக்கலாம் பாக்கல. என் பொண்டாட்டி கிட்ட தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ்ளோ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, அவ கைய புடிச்சுட்டு, "நான் இந்த உலகத்திலேயே அதிகமா காதலிக்கிறது உன்ன தான். அந்த விஷயத்த நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. லூசு மாரி பண்ணிட்டு இருக்காத. என் தாத்தாவோட ஆசைப்படி நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு" சொல்ல, "உங்க தாத்தா இப்ப உயிரோட இல்ல. அவரோட ஆசைக்காக நீ உன் வாழ்க்கைய கெடுத்துக்க போறியா? என்னால என் மனச மாத்திக்க முடியாது. யோசிச்சு பொறுமையா முடிவு சொல்லு" அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல தூங்க வைக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவளோட செருப்புலாம் கழட்டி விட்டுட்டு போக, இவ்ளோ படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. தாத்தாவே உயிரோட இல்ல. அப்படி இருக்கிறப்ப நான் யானை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு புடிச்ச ஹீய கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா வாழலான்னு, இவ எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. ஹீரோ இவளுக்காக லெட்டர் எழுதி வச்சிருக்கான். உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். மறக்காம சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட வீட்டுக்கு அவங்க அம்மா தான் வராங்க. அவங்க அம்மா வந்து ஹீரோவோட வீட்ட பாக்க, பார்த்தா அதுல லேடீஸ் செருப்பு இருக்கு. அத பார்த்தோனே அவங்கள பார்த்தீங்கன்னா, "என்னடா பொண்ணுங்க போடுற செருப்புலாம் இருக்கு. ஏதோ பொண்ண கூட்டு வந்திருக்க போல" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ரெடி ஆயிட்டு கீழ இறங்கி வரா. இப்ப அவள பார்த்த உடனே, "நீயா? நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணியிருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்காமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கால் முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க இல்லையா? அப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அவங்க அம்மாவ பார்த்திருப்பா. அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுற மாரி போக, இவ தான் அவங்க அம்மாவ புடிச்சு சாக்லேட்லாம் குடுத்திருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "இங்க என்னம்மா பண்ற? என் பையனோட கேர்ள் ஃபிரெண்டா? என்னால இத நம்பவே முடியல. ஏன்டா இந்த பொண்ணு தான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ன்னு சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேனேன்னு" அவங்க பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு போக, அத பார்த்தோனே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க அம்மா ரொம்ப ஜாலி டைப் தெரியுமா? அதான் அவங்களுக்கு உன்ன பார்த்த உடனே புடிச்சு போச்சு. இதுக்கு மேல என்ன கவல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோனே இவளுக்கு வெட்கமா வந்துட்டு இருக்கு. இவ ஹீரோ பார்த்தீங்கன்னா, டக்குனு அவளோட கைய பிடிச்சு நெஞ்சில வச்சுக்கிட்டு, "இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி விருப்பம் தான் எல்லாம். எங்க அம்மா கூட நீ சொல்றத கேட்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோனே இவளே பார்த்தீங்கன்னா, "இன்னையிலேருந்து நீ நானு புதுசா டேட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்ல, தாராளமா டேட் பண்ணலான்னு ஹீரோ சொல்லிடுறான். இவ ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டீச்சர் தான் வராங்க. இப்ப அவங்க வந்து இவளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்க. "என்ன தொடாம சொல்லிக் குடு. உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு" சொல்ல, "நான் இங்க வந்தது உன்னோட சித்தியா கிடையாது. உனக்கு டீச்சரா வந்திருக்கேன்னு" அவங்க சொல்லிட்டு இருக்க. "நீ ஒண்ணும் எனக்கு டீச்சர் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நீ ஒரு கொலைகாரி. எங்க அம்மாவ கொன்ன கொலைகாரி எங்க அப்பாவோட மிஸ்ட்ரெஸ். உன்னெல்லாம் நான் மனுஷியாவே மதிக்கல. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு" அவள கன்னா பின்னான்னு திட்டிட்டு வர, அத பார்த்தோம்னா உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு.
இவ ஹீரோயின் அவளுடைய டான்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு இருக்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தான் கால் பண்றான், அவங்க சித்தியோட பையன். இவன் கால் பண்ணி கூப்பிட இவ்வளவு அவனை பாக்குறதுக்காக போறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா உட்காந்து டீ குடி, உன் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல இவ்வளவு சரின்னு அந்த டீயை குடிச்சிடறான். அந்த டீயை குடிச்ச கையோட இவன் மயக்கம் போட்டு விழ இவனை பாத்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய சொத்து கண்டிப்பா எனக்கு கிடைச்சே ஆகணும்னு இவனை பாத்தீங்கன்னா ஹீரோனோட அண்ணனை பிளாக்மெயில் பண்ண இப்ப அப்படியே கட் பண்ணா அவங்க அண்ணன் ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல தான் இருக்கான். இப்ப அவன் இப்படி மீட்டிங்ல இருந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ உன் தங்கச்சியை கிட்னாப் பண்ணாங்கன்னு சொல்ல அதை பார்த்தவனா அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு நேரா அவனை பார்க்க தான் போறான். இப்ப அவனை பார்த்தவனா அவன் என்ன சொல்றான்னா, என்னடா என்ன இழிச்சு வைன்னு நினைச்சீங்களா? சொத்து எல்லாத்தையும் தாத்தா உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. சொத்துல கிடைக்க வேண்டிய பங்கு எனக்கே தங்கச்சிக்கே கிடைச்சாகணும். அது குடுத்தாதான் நான் உன் தங்கச்சியை விடுவேன்னு சொல்ல இவன் சொன்னதை கேட்டவன அவங்க அண்ணன் ஷாக் ஆயிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்துதான் சொல்றான். ஏய் தங்கச்சியை கடத்தி வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்றான். நாளைக்கு ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல அவன் தான் பாஸ்ன்னு நான் அனௌன்ஸ் பண்ணணுமா? எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கேன். அவசரப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை கூட்டிட்டு வந்து தனியா கட்டி வச்சிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா உன் அண்ணன் மட்டும் சொத்தை எழுதி தரலன்னு வச்சுக்க, கண்டிப்பா உன்னை உயிரோட விட மாட்டேன். அப்புறம் நான் இப்படி பண்ணிட்டு இருந்துச்சு நீ வருத்தப்படாத. இவளங்க இருந்து கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அவன் இந்த இடத்த விட்டு போக பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இவளை காப்பாத்திட்டு இருக்க. அதை பார்த்தவன அவனை பாத்தீங்கன்னா ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல முடிஞ்சதை பாத்துக்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க உள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவன அவன் துப்பாக்கி எடுத்துடுறான். இந்த இடத்த விட்டு போறியா இல்ல இங்கேயே உன்னை கொன்றுவான்னு இவன் துப்பாக்கியை நீட்டிட்டு இருக்க. அது பார்த்தவன இவன் ரொம்ப பயந்து போயிட்டு எனக்கு பயமா இருக்கு, அவன் ஒண்ணு ஏதாவது பண்ணிட போறான்னு சொல்ல நீ எதுக்கு கவலைப்படாத செல்ல, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோனோட அவங்க ஆளுங்களை கூட்டு வந்துடுறான். இப்ப அவன் பார்த்தவன என்ன பாத்தீங்கன்னா, என்னடா அவ்வளவு தைரியமா? உன் தங்கச்சி மேல உனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்ல, அதனாலதானே அவன் இருக்க இடத்த கண்டுபிடிக்க இவ்வளவு பிளான் பண்ணனு அவன் துப்பாக்கி எடுத்து ஹீரோனை ஷூட் பண்ண ஹீரோ குறுக்க வந்துடுறான். அதான் அந்த புல்லட் ஹீரோ மேல பட்டு அவன் அதே இடத்துல மயக்க போட அதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு அழுதுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி எடுத்து அவங்க அண்ணனுக்கு நேரா வச்சிடறான். இவன் இப்படி வச்சுட்டு ஒழுங்கா அங்கேயே நில அசையாதுன்னு அவன் இந்த இடத்த விட்டு ஓடி போக அவனை பிடிக்கிறதுக்காக ஹீரோட ஆளுங்க போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன் செத்து போயிட்டானா என்னால தாங்கவே முடியாது, தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்ல அவனும் வேகமா ஹீரோவா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறான். இப்ப அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா நீ எதுக்கா கவலைப்படாத, கண்டிப்பா அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வரேன்னு அவங்க இந்த இடத்த விட்டு போக இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கான். இவன் இப்படி பயத்துல இருந்துட்டு இருக்க அந்த வீட்டுக்கு டாக்டர் தான் வராங்க. இப்ப டாக்டர் ஜஸ்ட் மிஸ், ஹார்ட்டுக்கு பக்கத்துல போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருந்தாலும் அவர் உயிரே போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் சொன்னதை பார்த்தவனே இவன் அதே இடத்துல மயக்க போட்டுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவன் மயக்கத்துல இருந்து எந்திரிக்க பக்கத்துல அவங்க அண்ணன் தான் இருக்கான். இப்ப அவங்க அண்ணன் கூட பேசலான்னு வர நல்லா இருக்கான், அவனை நீ போய் நேர்ல பாக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, ரெஸ்டடுன்னு சொல்ல அவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக 2 ஆளுங்களை அவங்க அண்ணன் கூட போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இப்படியே இருந்து பொண்ணு பாக்குற மாதிரி என்ன பாத்துட்டே இருக்க போறீங்களா, தள்ளி போனாதானே எனக்கு பிரைவசியா இருக்கும்னு சொல்ல அவங்களும் அந்த இடத்த விட்டு போறாங்க. அவங்க போன கையோட ஹீரோன்னு பாத்தீங்கன்னா திருட்டுத்தனமா ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ ஓடி வந்து உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லபடியா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப நெஞ்சு வலிக்குது செல்லோன்னே இவன் நெஞ்சில கையை வச்சுட்டு இருக்க. போடா லூசு, உன்னை ஷூட் பண்ணது அந்த பக்கம், இந்த பக்கம் கையை வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த வழியும் இல்ல, நல்லதா இருக்கேன் ஹீரோ சொல்ல அதை பார்த்தோன்னே இவன் ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு வர 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ படாம தான் வராங்க. அவங்க இவங்க 2 பேரை பார்த்தவன சாரி சாரி நீங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா சாரிமா நீங்க வர்றதை நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டுமா, சின்ன ஜெர்சுங்க ஏதோ பிரைவசியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அம்மா இவன் என்ன ஹஸ்பண்ட்னே கூப்பிட மாட்டேங்கிறா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எப்படி கூப்பிடணும்னு நீங்களே சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பாவுமே வந்துடுறாரு. இப்ப அவரு டாக்டரை கூட்டிட்டு வர டாக்டர் பாத்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவரு நல்லபடியா இருக்காரு, இன்னும் 1 வாரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போக அதை பார்த்தோம்னா அவங்கள பாத்தீங்கன்னா சரி எப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கீங்க, சீக்கிரமே கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல சாரி ஆண்டி, கல்யாணம் தள்ளி போனது என்னாலதான், சீக்கிரமே நல்ல டேட்டா பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோம்னா அவங்கள பாத்தீங்கன்னா சீக்கிரமா சொல்லுமா, என் பையனால இதுக்கு மேல கல்யாணம் பண்ணாம வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா கல்யாணத்தை பத்தி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல டேய் கல்யாணத்தை நான் தாண்டா பண்ணி வைப்பேன், நீ ஓடி பே பண்றதுக்கு பேரு கல்யாணம் கிடையாது, அதெல்லாம் பெரியவங்க நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு ஒரு ரிங்கு கொடுத்தானே அந்த ரிங்கை எடுத்து கையில வச்சுட்டு இந்த ரிங்கு உனக்காக தாண்டி வாங்கினேன், இது எப்பதான் நீ கையில போடுவ அப்படின்னு சொல்ல கல்யாணத்தன்னைக்கு கண்டிப்பா கையில போட்டுறேன், உன் ஆசை சீக்கிரமே நிறைவேறிடுன்னு இவன் ஹீரோவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அவங்கம்மா பாத்தீங்கன்னா ஹீரோவை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணோட நினைப்பு தாங்க,
எனக்கு தெரிஞ்சு இவன் மண்டையில தான் அடிபட்டுருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க. அத பார்த்தோன அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "வா போலாம் அவன் தனியா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவ கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. இவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "இப்ப வேணா ஹீரோ உன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கலாம். ஆனா நேத்து அவன் சாவ பார்த்துட்டு வந்துட்டா தெரியுமா? அவன் சர்ஜரி பண்ணும்போது செத்துருக்க வேண்டியது. கஷ்டப்பட்டு அவன காப்பாத்தியிருக்கோம். அந்த நிமிஷம் எனக்கே உயிர் இல்ல" அப்படின்னு ஹீரோவோட ரிப்போர்ட்ட காட்ட, அத பார்த்தோனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. அவன் உனக்காக தான் ரிஸ்க் எடுத்து, அவன் வாழ்க்கைய பணயம் வச்சு உன்ன காப்பாத்திருக்கான்னு சொல்ல, இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டு, நேரா ஹீரோவ பாக்க தான் வரா. இப்ப அவ ஹீரோ பாத்த உடனே கட்டி பிடிச்சுட்டு, "எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு" சொல்ல, "ஏண்டி எனக்கா ப்ரப்போஸ் பண்ற? என்னால நம்ப முடியலன்னு" ஹீரோ சொல்ல, "உண்மைய தான் சொல்றேன்னு" இவ சொல்றா. அத பாத்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி வெட்கப்பட்டுட்டு இருக்க, "நான் உண்மையாவே உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா உங்க அண்ணன் வந்துர்றான். இப்போ உங்க அண்ணன் வந்து, "என்னடா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன் தங்கச்சி எனக்கு ப்ரப்போஸ் பண்றா. அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு" அவ சொல்ல, "உன்னோட ஆசையே இதுதானே? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்டன்னு" அவ சொல்ல, அத பார்த்தவுனே இவள பார்த்தீங்கன்னா, "அண்ணா நான் உண்மையாவே இவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இவர தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு" சொல்ல, "அம்மாடி உனக்கு இவன் ஏத்தவன் கிடையாது. அவன நீ கல்யாணம் பண்ணிக்காதன்னு" சொல்ல, "உன் வாய மூடிட்டு வேலைய பார்றா. கல்யாணம் பண்ண ஓகே சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா, அப்பா கூட ஓகே சொல்லியாச்சுன்னு" சொல்ல, "எப்ப நீ உங்க அம்மா, அப்பாவ மீட் பண்ணன்னு" அவன் ஷாக் ஆயிட்டு கேட்க, "அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. வேலைய பார்றான்னு" சொல்லி இவன் ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்களோட கல்யாண நாள தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்காக சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அண்ணன் தான் வரான். அந்த கல்யாணத்த நல்லபடியா நடத்தி வைக்க. இப்ப உங்க அண்ணன பார்த்தீங்கன்னா, "என் தங்கச்சிய நல்லபடியா பார்த்துக்க. என்ன பண்றது எல்லாம் என் தலையெழுத்துன்னு" அவளோட கைய பிடிச்சு ஹீரோவோட கையில குடுத்துட்டு, அவங்க அண்ணன் சோகமா போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போதே அப்படின்னு. இப்ப அவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு, ஒண்ணு சேர்ந்து வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, புடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.